இதை சொல்லிட்டு என்ன செய்யறாருனாக்கா கூடுதலாக இன்னொரு வாதம் வைக்கிறாரு. அடுத்து வந்து பாருங்க, அடுத்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்தில் வந்து அடுத்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது அஸ்லா சொன்னாங்க, இன்னும் மையத்தறி அதீபு பி புக்காய் அஹலிஹி அலைஹி, மையத்து வந்து தன்னுடைய இறந்த மையத்து வந்து தன்னுடைய குடும்பத்தார்கள் இந்த மையத்திற்கு அழுவதன் காரணமாக மையத்து வேதனை செய்யப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக செய்தி வருது. இந்த செய்தி வந்து இதை வந்து என்ன இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த செய்தி அறிவிச்சது வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க மௌத்துக்கு பின்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்கன்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி சொல்கிறாங்க. சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மா ஹத்தஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொல்லலை. அதாவது ஒரு மூமின் வந்து இன்னல்லாஹ லயுஅஸிபு அல் முஃமின பி புக்கை அஹ்லிஹி வ அலைஹி, அதாவது ஒரு மூமினை வந்து அவனுடைய இறந்ததற்காக குடும்பத்தார்கள் அவனுக்காக அழுகும் பொழுது அதன் காரணமாக ஒரு மூமினை வந்து அல்லாஹ் வந்து தண்டிப்பா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. மாறாக என்ன சொன்னாங்கன்னா, இன்னல்லாஹ லயஸீதுல் காஃபிர அதாபன் பி புக்கை அஹ்லி அலைஹி, ஒரு காஃபிருக்கு தான் தன்னுடைய குடும்பத்தார்கள் அவனுக்கு அழுவதன் மூலமாக என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் வந்து வேதனை அதிகப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சொல்லிட்டு திரும்ப சொல்கிறாங்க, ஏன்னு சொன்னால் ஹஸ்புக்கும் அல் குர்ஆன், உங்களுக்கு குர்ஆன் போதுமானதாக இருக்குது. குர்ஆனில் வந்திருக்குது வலா தஸீரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா, ஒருவருடைய பாவ சுமை இன்னொரு சுமக்க மாட்டார்னு வந்திருக்குது. எனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இது எப்படி பொருந்தும், இது காஃபிருக்கு சொல்லப்பட்டது முஸ்லீமுக்கு சொல்லப்பட்டது இல்லை அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்துட்டு இவ்வாறு சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த ஹதீஸுடைய மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. இந்த ஹதீஸை வந்துட்டு இன்னும் பல கூடுதலான வாசகத்தோடு அறிவிக்கப்பட்டிருக்கு, அது வந்து அவங்களுக்கு தெரியாது. எனவே என்ன பண்ணாங்கன்னா, மேலோட்டமாக அவங்க வந்து அந்த ஹதீஸை வந்து சொல்லப்பட்ட வார்த்தையை மட்டும் வைத்துக்கொண்டு அதற்கான முடிவு எடுத்தாங்க. அதாவது வெறுமனே அழுவதன் காரணமாக வந்து மைத்து வேதனை செய்யப்படாது, அப்படி வேதனை செய்யப்பட முடியாது. ஏன்னு சொன்னால் ஒருவருடைய பாவச்சுமையை ஒருவர் சுமக்க முடியாது அப்படிங்கிற வாசகத்தை வைக்கிறாங்க. தொடர்ந்து சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு இப்படி சொல்லலை, ஒரு காஃபிருக்கு தான் அல்லாஹ் என்ன செய்வாங்க, அவங்களுடைய குடும்பத்தில் அழுவதன் காரணமாக வேதனை அதிகப்படுத்தும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தாலும் அந்த அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய ரெண்டாவது வாசகத்தை பார்த்தாலும் அவங்க சொல்லக்கூடிய வசனத்துக்கு முரணாக தானே இருக்குது. அதாவது முஸ்லீம் தான் வேறுடைய பாவ சுமையை சுமக்க மாட்டாரா, அப்போ காஃபிர் வந்து சுமப்பாரா? அப்போ அங்கேயும் வந்து அவங்க வைக்கக்கூடிய வசனம் வந்து அவங்களுக்கு வந்து அது அவங்களுடைய வாதத்துக்கு முரண்படக்கூடியதாக இருக்குது. எனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கான விளக்கத்தை அறிஞர் பெருமக்கள் தெளிவாக சொல்கிறாங்க. ரெண்டு விதமான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஹதீஸ் இன்னும் கூடுதலான வாசகத்தோடு அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வாசகத்தை பார்க்கும்போது நமக்கு புரியும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து என்ன சொல்கிறாங்க, அவர் மையத்துடைய அந்த குடும்பத்தார்கள் அழுவதன் காரணமாக அந்த மையத்துக்கு வேதனை செய்யப்படுகிற வாசகத்தை மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸில் வந்து கூடுதலாக வந்திருக்குது. விசாசா சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது ஃபதஹுல் பாரியில் வந்து இந்த செய்தி வந்து இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலனி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. அதில் தெளிவாக வந்திருக்குது, இதாக்கான நஹு மின் சுன்னத்திஹி, அதாவது அந்த மையத்து வந்து மையத்துக்காக அளப்படக்கூடிய அந்த காரியம் என்பது அந்த மையத்து அதை வந்து வரவேற்கக்கூடியதாக அதனுடைய வளமையான ஒன்றாக இருந்தால் அந்த காலத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அறியாமை கால மக்கள் என்ன சொல்ல போனால் அந்த அரபுடைய பழக்க வழக்கம் எப்படி இருந்துச்சு சொன்னால், அரபுலக பழக்கமே வந்து மையத்து இறந்தால் அந்த மையத்தை சொல்லி அவருடைய புகழ் பாடி வரம்பு மீறி அதை வந்து ஒப்பாரி வைத்து அளப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த வளமை இருந்தது. அந்த அரபுலக மக்கள் வந்து இதை வந்து வசியத்தாக செய்வாங்க, மரண சாசனமாக செய்வாங்க. நான் மைத்தானன்னு சொன்னால் எனக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும், இப்படியே ஒப்படைய வைத்து அழுகணும், என்னை பற்றி புகழ்ந்து அழுகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வசியத்து செய்வாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் அது வளமையாக மையத்தை வரவேற்று அந்த மையத்தை வந்து தனக்காக ஒப்பாரி வைத்து அழுவதை வரவேற்று அதை வளமையான ஒன்றாக எடுத்துக்கொண்டா, அப்படி இருந்தால் என்ன செய்யப்படும், அவங்களுக்கு வேதனை செய்யப்படுங்கிற வாசகத்தை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே சாதாரண அழுகையை வந்து அழுவதன் காரணமாக மையத்து வேதனை செய்யப்படாது, மாறாக ஒப்பாரி வைத்து அழுவது, மேலும் அந்த ஒப்பாரி வைத்து அழுவதன் மூலமாக அந்த ஒப்பாரி வைத்து அழுவதை அந்த மையத்து என்னுடைய மௌத்துக்கு பின்னால் ஒப்பாரி வைத்து அழுக வேண்டும் என்று அந்த வசியத்தை செய்திருந்தா, அதை மரண சாசனமாக செய்திருந்தா தான் அந்த மையத்துக்கு வேதனை செய்யப்படுங்கிற கூடுதலான வாசகத்தை நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது இன்னும் சொல்ல போனால் இன்னும் தெளிவாக ஹதீஸில் வந்திருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இன்னும் ரெண்டாவது காரணம் என்னன்னு சொன்னால், அந்த அப்படி அளப்படும் பொழுது என்ன செய்யப்படும் சொன்னால், அந்த மையத்தினுடைய அந்த அழக்கூடிய அந்த குடும்பத்தார்கள் மிக மோசமான வாசகத்தை சொல்லுவாங்க, வரம்பு மீறி போடுவாங்க. ஹதீஸில் எப்படி வருது, திருமண ஹதீஸ் வருது, அதே போல் இப்னு மாஜால ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ் சொன்னால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் மையத்து யுஅஸிபு பி புகாஇ ஹை, உயிரோடு இருக்கக்கூடியவங்க அழுவதன் காரணமாக மையத்து வேதனை செய்யப்பட சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறாங்க, இதா காலு, அவங்க இப்படி வாசகத்தை சொன்னால், வா அலுதா
வ காசியா வ நாசிரா வ ஜபலா, அதாவது என்னுடைய கையே, இதயமே, என்னுடைய உதவியாளரே, உங்களை விட்ட யாரும் எனக்கு கிடையாது என்பதை போல வாசகத்தை அவங்க சொன்னாங்க. இப்படியெல்லாம் சொல்லி வரம்பு மீறி அழுதா, உங்களை விட்டால் நான் என்ன செய்வேன், எனக்கு யார் இருக்கிறா என்று, அதாவது விதிக்கு மாற்றமான அல்லாவுக்கு நம்பிக்கைக்கு ஈமானுக்கு மாற்றமான அந்த வாசகத்தை சொல்லி அழுதாங்கன்னு சொன்னால் அப்போ என்ன செய்யப்படுது, நிச்சயமாக அந்த மையத்துக்கு வேதனை செய்யப்படுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, வெறுமனே அழுவதன் காரணம் என்ன செய்யலை, அந்த மையத்து வேதனை செய்யப்படலை, மாறாக ஒப்பாரி வைத்து அழுவதை அப்படி அழ வேண்டும் என்று வசியத் செய்திருந்தா, அந்த மையத்து மரண சாசனமாக செய்திருந்தா, அது தங்களுடைய பாரம்பரிய நடைமுறையாக இருந்து அதை தடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த மையத்து, அது ஒரு காரணம். அதே மாதிரி அழப்படும் பொழுது அந்த கடுமையான வாசகத்தை, இறை நம்பிக்கைக்கு மாற்றமான வாசகத்தை சொல்வதன் காரணமாக தான் அந்த மையத்து வேதனை செய்யப்படுங்கிற கருத்தில் நபிசாசனம் சொன்னாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஹதீஸ் என்ன செய்யப்படலை, வேறொரு பாவ சுமையை சுமப்பதை இங்கே சொல்லப்படலை, மாறாக அந்த வையத்தே அந்த வசியச் செய்தன் மரண சாசனமாக தனக்கு ஒப்பாரி வைக்க வேண்டும் என்று சொன்னதன் காரணமாக தான் அந்த மையத்து வேதனை செய்யப்படுது நம்ம பார்க்கும் பொழுது. அப்போ துணை ஹதீஸ்களை வைத்து பார்க்கும் பொழுது அப்போ தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளலாம், இது தவறாக எண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது வேறுடைய பாவச்சுமையை தான் மையத்து சுமக்குது என்று அந்த கருத்துப்படி ரசூலுல்லாஹ் சொல்லலை, அப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அப்படி சொல்ல காரணம் என்ன, வசனத்தோடு முரண்பட்டு அவங்க இந்த ஹதீஸை மாற்றி சொல்வதற்கு காரணம் என்ன, அங்கேயுமே மாற்று விளக்கம் தான் கொடுத்தாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இது ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை அப்படின்னு மறுக்கலை. இவங்க என்ன செய்வாங்க சொன்ன ஹதீஸ் மறுப்பாளர்கள், இப்படி சப்ஜெக்டே கிடையாது, சூனியமே கிடையாது, கண்ணரே கிடையாது அப்படின்னு மாற்று விளக்கமே கொடுக்காம மொத்தமாக மறுத்துட்டு வசனத்தோட முரண்பாட சித்தரிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்றைய காலத்தில் ஏன்னா இன்னைக்கு எவ்வளோ ஹதீஸ்கள் எல்லாம் பாருங்க, எல்லா விளக்கங்களும் ஹதீஸ் எல்லாம் வந்திருக்குது. ஒரு ஹதீஸை நம்ம வாசகத்தை ஹதீஸில் நம்ம நெட்டில் தட்டினோம்னு சொன்னால் அந்த தொடர்பான எல்லா வாசம் வந்துடுது. இன்னைக்கு அப்படி இல்லை. அப்போ அன்னைக்கு காலத்தை பாருங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அந்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, மொட்டையா அழுவதன் காரணமாக மையத்து வேதனை செய்யப்பட்டு சொல்லப்பட்டிருக்கே தவிர, மாறாக அந்த ஒப்பாரி வைப்பதற்கு மரண சாசனமாக மையத்து சொல்லியிருக்கும் அப்படின்னு ஹதீஸில் வரக்கூடிய மற்ற அந்த அறிவிப்புகள் அவங்களுக்கு தெரியல. எனவே தான் அப்படி என்ன செஞ்சாங்க, எனவே தான் அவங்க வசனத்தோட மோத விட்டு அவங்க என்ன பண்ண முடிவு எடுத்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அந்த ஹதீஸ் முழுமையாக அறிவிக்கப்படலை. இன்னைக்கு நம்ம ஹதீஸ் முழுமையாக நமக்கு கிடைச்சிருக்குது. அப்படி கிடைக்கக்கூடிய காலத்தில் என்ன செய்ய முடியாது, ஹதீஸை தவறாக சித்தரிக்க முடியாது, வசனத்தோடு முரண்பட சித்தரிக்க முடியாது. எனவே ஹதீஸ் தெளிவானது, ஹதீஸ் ஒருபோர் வசனத்துக்கு முரண்படாது என்பதை தான் இந்த செய்தி சொல்லுது. இது எப்படின்னாக்கா இதே மாதிரி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு உமருடைய இறுதி கட்டத்தில் இருக்கும்போது சில பேர் அழுவாங்க. அப்போ உமர் சொல்லுவார், அழுவாதீங்க, எதுக்கு அழுவுறீங்க, யாராச்சும் மவுத்து வீட்டில் அழுதாக்கா அந்த அழுகிறது காரணத்தினால மவுத்துக்கு அல்லாஹ் வேதனையை கொடுக்குறான் அப்படின்ட்டு உமர் ரலியல்லாஹு சொல்கிற செய்தி ஆயிஷா அம்மையாட்ட வருது. வந்தவனே ஆயிஷா அம்மையார் சொல்கிறாங்க, அப்படி கிடையாது, ரசூலுல்லாஹ் அப்படிலாம் சொல்லலை. ஏன்னாக்கா அது ஒருத்தங்க செஞ்ச தப்பு ஒருத்தருடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டாருன்னு இருக்குது இஸ்லாத்தில். அதானே, ஒருவரின் சுமையை இன்னொரு சுமக்க மாட்டார் இஸ்லாத்தோட அடிப்படை. அப்போ மவுத்து வீட்டில் மவுத்து உள்ளவனையே ஒருத்தர் அழுவுறாரு அப்படின்னாக்கா மவுத் அந்த ஜனாசாவுக்கு இந்த அழுவுறதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ சம்மந்தமே இல்லைங்கும் போது எப்படி அதை ரசூலுல்லாஹ் ஆதரிச்சிருப்பாங்க, அது எப்படி இஸ்லாமிய கருத்தா சொல்லுவாங்க. ஆனால் உமர் சொல்கிறாரு, அழுவுறது ஒரு குடும்பத்தார் அழுவதன் காரணமாக மையத்திற்கு வேதனை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது ஆயிஷா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லலை. அது யாருக்கு சொன்னானாக்கா காஃபிர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம். காஃபிர்கள் அழுவாங்க, அதனால என்ன ஆகுது அப்படின்ட்டாக்க அவங்க வேதனை செய்யப்படுதுன்னு சொல்லி இங்கே ஒரு மூடலாக சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்த வார்த்தை இந்த குர்ஆன் வசனத்தை ஓதுறாங்க, ஒருவரின் சுமையை மற்றவர் சுமக்க மாட்டாருன்னு சொல்லும்போது இது எதிராக பேசுகிறாங்க. இதுக்கு பதில் சொல்ல வந்தவர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அப்படி பார்த்தாக்கா ஆயிஷா கூட அந்த முரணாக தானே பேசியிருக்காங்க, ஒருவரின் சுமையை இன்னொரு சுமக்க மாட்டார்னு வரும்போது இந்த ஹதீஸில் காஃபிர் வீட்டில் காஃபிர் செத்து அழுதாதான் அல்லாஹ் காஃபிரை வேதனைப்படுத்துவான், முஸ்லீம் செத்து வீட்டில் உள்ளவங்க அழுதாக்கா அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டானாக்கா, இதுவும் ஒரு வகையில் ஒருவரோட சுமையை இன்னொருத்தர் சுமக்கிற மாதிரி தானே இருக்குது. அப்போ காஃபிராக இருந்தால் கூட அவன் குடும்பத்தால் தான் ஏன் அவருக்கு வேதனை செய்யப்படணும், இவங்க செஞ்ச பாவத்தை ஏன் அவர் சுமக்கணுங்கிற மாதிரி ஒரு வாதம் வைக்கிறாரு. ஆனால் இதுக்கு இன்னும் விளக்கமாக ஆயிஷா அம்மையார் வேற ஒரு செய்தியில் சொல்கிறாங்க. இதே செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமரோட மகன் இதே மாதிரி அறிவிக்கிறாரு. அறிவித்தவனே என்ன அறிவிக்கிறாருனாக்கா, ஒரு வீட்டில் மவுத்தா போனவங்க இருந்தாக்கா ஜனாதா வச்சுட்டு அந்த குடும்பத்தார் ஒப்பாரி வச்சு அழுதாக்கா இவங்க செய்கிற பாவத்தினால ஜனாதாவுக்கு அந்த மையத்துக்கு வேதனை செய்யப்படுகிறது, அதிகமாக்கப்படுகிறதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிற வார்த்தை அந்த ஹதீஸை இப்னு உமர் சொல்கிறாங்க. இதுக்கு ஆயிஷா அம்மையாட்ட பதில் போகுது. அப்போ இப்போ ஆயிஷா அம்மையார் சொல்கிறாங்க, அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லலை, ரசூலுல்லாஹ் ஒருத்தர் அழுவுறதுனால ஜனாதாவுக்கு வேதனை செய்யப்படுது அப்படி சொல்லலை. ஒருத்தர் மௌத்தா போயிடா, காஃபிர் மௌத்தா போயிடாரு, இந்த குடும்பத்தார் அழுவுறாங்க, ஆனால்
அழுது என்ன பிரயோஜனம்? அந்த அர்த்தத்தை சொல்றாங்க, அழுகுறாங்க குடும்பத்தாரு. ஆனால் அந்த ஜனாசா, அந்த மையத்து செய்த சிறிய பெரிய பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அவருக்கு வேதனை தரான். இவங்க அழுகுறதுனால வேதனை தரல, அவங்க செஞ்சிருப்பாங்க பாவம், இஸ்லாத்தை மறுத்தது, அல்லாஹ் மறுத்தது, நிறைய பாவம் செஞ்சிருப்பாங்க, சின்ன பாவம் பெரிய பாவம். அந்த சிறிய பெரிய பாவம் செஞ்சதுக்காக அதனால அல்லாஹ் அவங்களை வேதனைப்படுத்தினா தவிர்த்து இவங்க ஒப்பாரி வச்சு அழுகுறதுனாலையோ பிரிவுல கவலைப்பட்டதுனாலையோ அதுலலாம் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், இறக்கம் காட்ட போறது கிடையாது. இவங்க இங்கே அழுகுறாங்க, ஆனால் அவன் செஞ்ச பாவத்தினால, அல்லாஹ் மறுத்ததுனால, சின்ன பாவம் செஞ்சதுனால, பெரிய பாவம் செஞ்சதுனால அல்லாஹ் வந்து அவனுக்கு வேதனையை கொடுக்குறான். இப்படி தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ அந்த ஹதீஸ் கொஞ்சம் மூடலாக இருந்தாலும் இந்த செய்தி எப்படி காட்டுதுனாக்கா, அந்த பாவம் என்பது எவன் என்ன செஞ்சானோ அவனுக்கு தான் அந்த பாவம். அடுத்தவன் செய்கிற பாவத்துக்கு இன்னொருத்தர் மேலே அதை சுமக்க மாட்டான், சுமத்தி விட மாட்டான். இது இஸ்லாத்தோட அடிப்படை. அப்போ ஆயிஷா சொல்கிறாங்க, இவங்க இங்கே அழுகுறாங்க பிரிவில், ஆனால் அல்லாஹ் வந்து அவர் செஞ்ச பாவத்துக்காக அந்த ஜனாசாவுக்கு மையத்திற்கு அல்லாஹ் வேதனை தரான். இப்படி தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நேர்முரணா இல்லையா? ஒருத்தர் அழுதா ஜனாசாவுக்கு வந்து வேதனை செய்யப்படுது, இது ஒரு கருத்து. ஒருத்தர் அழுகுறாரு, அதெல்லாம் விஷயம் கிடையாது, அந்த ஜனாசா செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் வேதனை செய்யறான். ரெண்டு ஒரே கருத்தா? நேர் எதிர். அழுதா பாவம் கூடுங்கிறதும், அதே மாதிரி வந்து செத்தவன் செஞ்ச நன்மை கெட்டதுக்காக பாவம் கூடுங்கிறது எப்படி நேர் ஒன்றா, ஒரு ரெண்டு ஒன்றாகும்? நேர் முரணு. இது சொல்லிட்டு ஆயிஷா அம்மையார் சொல்கிறாங்க, இது எப்படி இருக்குன்னாக்கா, இது எப்படி இப்னு உமர் விளங்கிட்டாருனாக்கா, இதுக்கு முன்னாடி அப்படி தான் விளங்கினார். இது எல்லாம் முஸ்லீம் வரக்கூடிய செய்தி, இந்த ஜனாசா சம்பந்தமாக முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. 1694, 97, 93 இந்த செய்திகள்லாம் வருதுங்க. அது சொல்கிறாங்க ஆயிஷா அம்மையார், இது எப்படி இருக்குன்னாக்கா, இந்த பத்ர் யுத்தத்தில் வந்து காஃபிர்கள்லாம் கொல்லப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் அந்த ஜனாசாக்களை தூக்கி பாலுங்கிணற்றில் போட்டு அங்கே சில விஷயம் பேசுகிறாங்க. பேசும்போது என்ன ஆகுதுனாக்கா, அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்களா, நீங்கள் செஞ்சதெல்லாம் வந்து அல்லாஹ் உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டான், உங்களை அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. பேசும்போது உமர் போய் கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ், செத்து போன பணத்திட்ட போய் பேசுகிறீங்களே அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களாம், உமரே, இப்பொழுது நான் சொல்வதை அவர்கள் கேட்கிறார், நன்றாக கேட்கிறார்கள். நேரடியாக கேட்குற மாதிரி வார்த்தை சொல்கிறாரு. எப்படின்னாக்கா, இங்கே பூமியில் உள்ளவங்க கேட்குறத விட செத்து போனவன் அவன் வந்து நான் சொல்கிறது நல்லா கேட்குறான் அப்படின்ட்டு சொன்னதாக உமர் வந்து சொன்ன செய்தி வருது. இதை வந்து இப்னு உமர் வந்து அப்படியே அறிவிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் வந்து செத்த பெணங்கள்கிட்ட பேசுனாங்க, அவங்க கேட்குறாங்க, இப்போ கேட்டுட்டு இருக்காங்க, பத்ர் வாசிகள், பத்ரில் கொல்லப்பட்ட காஃபிர்கள்ட்ட பேசுனாங்க, அவங்க செவிமடுத்து கேட்குறாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஆயிஷா அம்மையார் சொல்கிறாங்க, அங்கே எப்படி தப்பாக விளங்கினாரோ அதே மாதிரி தான் ஜனாசா விஷயத்தை விளங்கிட்டாரு. பத்ர் விஷயத்தில் எப்படி விளங்கினாரோ அதே மாதிரி தான் வேதனை அழுகுறதுனால வேதனை செய்யப்படுங்கிற விஷயத்தை விளங்கிட்டாரு. ஏன்னாக்கா ரசூலுல்லாஹ் பத்ர் நேரத்தில் அப்படி சொல்லலை. ரசூலுல்லாஹ் பத்ரில் என்ன சொன்னாங்க அப்படின்ட்டாக்கா, ஆயிஷா அம்மையார் சொல்கிறாங்க, நான் இந்த மக்கள் வந்து நான் வந்து சொல்கிறேன். இப்போ உமர் கேட்குறாரு, எப்படி கேட்குறாருனாக்கா, யார் ரசூலுல்லாஹ் செத்து போன பணத்திடையே பேசுகிறீங்க சொல்லும்போது, அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கனாக்கா, அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லலை, நான் சொல்லி வந்ததையெல்லாம் உயிரோடு இருக்கும்போது ஒரு தெய்வ கொள்கையை சொன்னேன், ஏன்னா ரசூல்னு சொன்னேன், இவன் ஏற்றுக்கலை, நம்ம அழிக்க வந்தான், இஸ்லாத்தை எதிர்த்தான், அல்லாஹ் பகைச்சிக்கிட்டான், நான் சொல்லி வந்ததையெல்லாம் இப்பொழுது அவர்கள் உணர்கிறார்கள். கேட்குறாங்கன்னு சொல்லலை, உணர்கிறார்கள். ஏழமுனங்கிற வார்த்தை சொல்கிறாங்க, கேட்கிறார்கள், கேட்கவில்லை, உணர்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இப்படி தான் சொன்னாங்க தவிர்த்து கேட்குறாங்கன்னு சொல்லலை, அவங்க அறிகிறார்கள். அறிவாங்க தானே? எந்த ஒரு மனுஷன் மௌத்தா போனாலும் தெரிஞ்சிரும்ல விஷயம். ஒரு இஸ்லாத்தில் இல்லாத மனுஷன் மௌத்தா போகிறானாக்கா அங்கே வேதனை ஸ்டார்ட் ஆயிருந்தானே, அவங்க எல்லாமே உலகத்தில் எல்லாமே அறிவாங்க. ஆனால் ஸ்பெஷலாக ரசூலுல்லாஹ் ஏன் இங்கே சொல்கிறாங்கனாக்கா, இவங்க எதிரிகளாக இருந்தாங்க. அப்போ அவங்க கொல்லப்படும் போது நான் சொல்லி வந்ததையெல்லாம் இவர்கள் நன்றாக அறிகிறார்கள், கேட்கவில்லை அறிகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க தவிர்த்து கேட்குறாங்கன்னு சொல்லலைன்னு சொல்லிட்டு ஆயிஷா அம்மையார் தரக்கூடிய பதில் வந்து அழகாக இருக்குது. அப்போது செத்து போனவங்க கேட்குறாங்கிறதும் செத்து போனவங்க அறிகிறாங்கிறது ஒன்றா? ரெண்டு பேரும் ஒன்றாகும். இவர் சொல்கிறாரு, அதெல்லாம் முரண் கிடையாது, முரண் தான், தெளிவான முரண். கேட்குறது வேற, அறிகிறது வேற. அப்போ சொல்லிட்டு ஆயிஷா அம்மையார் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அழகாக சொல்கிறாங்க, நல்ல மக்கள் மூலமாக சில செய்தி வருது, ஆனாலும் சில நேரங்களில் செவி தவறாக விளங்கி கொள்கிறது. ஒரு அழகாக சொல்கிறாங்க பாருங்க, புரிதலில் வந்து பிரச்சனை தான். அது வந்து என்ன கிடையாது, ரசூலுல்லாஹ் சொல்லு கிடையாது, நல்லா கேட்பாங்க, நமக்கே ஆகுமா இல்லையா? சில விஷயம் கேட்கும்போது புரிதலில் தப்பாக விளங்குவோம், ஒன்று சொல்லுவோம், வேறு மாதிரியே பேசிடுவோம், கன்வே பண்ணிடுவோம். ஆயிஷா அம்மையார் சொல்கிறாங்க, நல்ல மக்கள் தான் அவங்க, நல்ல மக்கள் மூலமாக சில செய்திகள் வரும்போது செவி சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்கிறது அப்படின்ட்டு ஆயிஷா அம்மையார் சொல்கிறாங்க. அப்போ வந்து நேர் எதிர் தான். இந்த ஹதீஸை ஆயிஷா மறுக்கிறாங்க. எப்படி வந்து ஆரம்பத்தை சஹூனங்கிற ஹதீஸை வந்து அபூ ஹுரைராவை நேரடியாக மறுக்கிறாங்க, இங்கே இப்னு உமருடைய ஹதீஸை நேரடியாக மறுக்கிறாங்க. எதிராக பேசுகிறாங்க பற்றி, இது ரெண்டும் ஒன்றும் கிடையாது. இவர் சொல்கிறாரு, இல்லை முரண்லாம் கிடையாது, புரிதல் தப்புனா முடிஞ்சு போச்சு. அப்போ இதுதான் அதுக்கான பதிலுங்க. இதெல்லாம் சொல்லும்போது இன்னொரு விஷயத்தை ஒரு குறிப்பாக சொல்ல வேண்டியது இருக்குது. என்னன்னாக்கா,
நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, இவங்க எதா வந்தாலும் சரி ஒரேடியாக மறுத்துடுறாங்க நம்மளை. ஹதீஸ் வந்துச்சுனாக்கா இது முரண் ஒரேடியாக மறுத்துறாங்க. அப்படி எங்கே மறுத்துருக்கோம்? நம்ம ஒரேடியாக எங்கே மறுத்துருக்கோம்? காரண காரியத்தோட மறுக்கிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய உப்பு சப்புலா காரணம் சொல்கிறீங்க, நம்ம காரண காரியத்தோட இதனால இந்த ஹதீஸ்க்கு இந்த குர்ஆன் ஆயத்துக்கு எதிர், இஸ்லாம் அடிப்படைக்கு எதிர் சொல்லிட்டு அதில் 1000 கேள்வி கேட்டு இதுக்கெல்லாம் பதில் இல்லை, இதெல்லாம் இருக்குங்கிறத ஒரேடியாக மறுக்கலை, எடுத்தெடுப்பில் மறுக்கலை, புத்திக்கு ஒத்து வரல மறுக்கலை, அடிப்படை இஸ்லாமிய அடிப்படைக்கு ஒத்து வரலங்கும் போது எதிராக நிற்கும் போது அது ஹதீஸ்லாம் சொல்லி காரண காரியத்தோட மறுக்கிறோம் தவிர்த்து ஒரேடியாக மறுக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு பீதியை கிளப்பி விட்டுறாங்க. இது ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி இப்போ குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸ் இல்லை சரியில்லை அப்படின்னாக்கா சொல்லும்போது இவங்களுக்கு சொல்கிறாங்க, நம்ம விமர்சனம் பண்ணுறாங்கல்ல. இல்லை, நீங்கள் ஒரு கவனத்தை பார்க்கணும். இந்த ஹதீஸ் கலையில் வந்து இந்த ஹதீஸ் கலை ஏற்றுக்காதல விட்டுருவோம். இந்த ஹதீஸ் கலை அடிப்படையில் வந்து மார்க்கம் சொல்கிறோங்கிறாங்கல்ல. இந்த ஹதீஸ் கலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதி இருக்குங்க, ஷாதுன்னு ஒரு விதி இருக்குது. இந்த ஷாதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா அரிதானது, ரொம்ப ரேராக இது மாதிரி வந்துடும், வழக்கமாக வராது, ஏதோ ஒரு வகையில் வந்து வந்துடும். இது ஷாதுன்னா என்ன அப்படின்ட்டாக்கா அந்த ஹதீஸ் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்குவாங்க. ஆனால் அந்த ஷாதுடைய அடிப்படை என்னன்னாக்கா அந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸே கிடையாதுங்க, சரியான செய்தி, அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக இருப்பாங்க, எந்த குறையும் இருக்காது, ஆனாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்குவாங்க. ஏன் அப்படின்ட்டாக்கா அதுக்கு அந்த நேம் அர்த்தமாக புரியுது பாருங்க, அரிதானது, ரொம்ப ரேராக அப்படி இருக்கும். என்ன அர்த்தம்னாக்கா அது ஷாதுனா என்ன, ஒரு செய்தி இருக்கும், ஒரு செய்தியை வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட வந்து ஒரு 10 பேர் அறிவிப்பாங்க, மாணவர்கள் அறிவிப்பாங்க, அந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. அறிவிக்கும் போது ஒரு 8 பேர் ஒரு மாதிரி அறிவிக்கிறாங்க, மீதி 2 பேர் என்னன்னாக்கா அதே செய்தியை நேர் எதிராக அறிவிப்பாங்க, முரண் அறிவிப்பாங்க. ஆனால் அது அறிவிக்கும் போது அப்போ ஹதீஸ் கலையில் என்ன விதி வச்சுருக்காங்கனாக்கா, ஹதீஸ் கலை தர்க்கம் தானே, நம்மளை பார்த்து சொல்லுவாங்க லாஜிக்காக பேசுகிறாங்க, தர்க்கமாக பேசுகிறாங்க. ஹதீஸ் கலை விதியை உருவாக்குனது தர்க்கத்தை வச்சு தான். நீங்கள் ஹதீஸ் கலை விதியை பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ தர்க்கமாக இருக்கும், நம்ம பார்த்தா கரெக்டாக அவ்வளோ நுணுக்கமாக இருக்கும். அப்போ என்ன செய்வாங்கனாக்கா தர்க்க ரீதியாக என்ன செய்கிறாங்கனாக்கா 8 பேர் ஒரு ஆசிரியர் தான், ஒரு இப்ராஹிம்னு ஒரு ஆசிரியர் இருக்கார், 10 மாணவர்கள் அறிவிக்கிறாங்க, 8 பேர் ஒரு மாதிரி அறிவித்து ஒரு 2 பேர் குறைவான மக்கள், அதிகமான மக்கள் ஒரு மாதிரி அறிவித்து குறைவான மக்கள் வந்து நேர் எதிராக அறிவிச்சாக்கா அப்போ என்ன அவங்க முடிவு பண்ணுறாங்கன்னா ஹதீஸ் கலையில் முடிவு பண்ணுறாங்க, பெரும்பாலான மக்கள்கிட்ட குறை ஏற்படுவதை விட தவறு நிகழ்வதை விட குறைந்த மக்கள்கிட்ட மைனாரிட்டியான மக்கள்கிட்ட தவறு நிகழ வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 2 செய்தி சரி, அறிவிப்பாளர் எல்லாம் போட கரெக்டான செய்தி தான், இருந்தாலும் ஒரு ஆசிரியர்கிட்ட வந்து 10 பேர் அறிவித்து பெரும்பாலான மக்கள் ஒரு கருத்தை அறிவித்து சிறுபான்மை மக்கள் வந்து எதிர்கருத்தை அறிவிக்கும் போது இதில் வந்து தர்க்க ரீதியாக பெரும்பாலான மக்கள்கிட்ட வந்து தவறு நிகழக்கூடிய வாய்ப்பு குறைவு, கொஞ்சம் உள்ள மக்கள்கிட்ட வந்து தவறு நிகழக்கூடிய வாய்ப்பு அதிகங்கிற அடிப்படையில் இது சரியான தொடராக இருந்தாலும் செய்தியாக இருந்தாலும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறாங்க. எப்படி நம்மளை பார்த்து சொல்கிறாங்களே அறிவிப்பாளர் தொடரெலாம் சரியாக இருக்குது, ஹதீஸ் கலை விதியில் கரெக்டாக இருக்குது, எல்லாமே புடம் போட தங்கங்களாக இருக்காங்க, நீ எப்படி மறுக்கிறேன்னு கேட்குறாங்கல்ல, குர்ஆனுக்கு முரண் சொல்லி மறுத்தோம்னாக்க ஏன் மறுக்கிறீங்க கேட்குறாங்கல்ல, இங்கே எப்படி மறுக்கிறது, இது ஹதீஸ் கலை விதியில் இருக்க ஷாது மறுக்க முடியுமா? அப்போ எல்லாம் நல்லவங்க தானே, இவரும் நல்லவர் அவரும் நல்லவர், ஆனால் இவர் சொல்கிறது இவர் நேராக எதிராக சொல்லும்போது அதிகமான மக்களுக்கு எதிராக குறைவான மக்கள் சொல்லும்போது அது நல்ல அறிவிப்பாளர்கள் சரியான அறிவிப்பாளர்கள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறோமே, அப்போ இது ஒரு வகையில் ஹதீஸ் மறுப்பு தானே, அதுக்கு ஷாதுங்கிற விதி இல்லைன்னு சொல்லிடுவீங்களா, ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்குவீங்களா? இன்னும் சொல்ல போனால் இந்த ருக்குலேருந்து எந்திரிக்கிற தொழுகையில் ருக்குல் பண்ணுறோம், ருக்குக்கு முன்னாடி கையை ஒசத்துவோம், ருக்குலேருந்து எந்திரிக்கும் போது கையை ஒசத்தி சமியல்லாஹு லிமன் ஹமீதன் எந்திரிப்போம். இதை பொறுத்த வரைக்கும் கையை ஒசத்தணும்னு சொல்லி ஹதீஸ்கள் வருது, நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. ஆனால் ஒரு ஹதீஸ் எப்படி இருக்குனாக்கா நபிகள் நாயகம் ருக்குக்கு முன்னும் பின்னும் கைகளை உயர்த்த மாட்டார்கள் ஒரு செய்தி இருக்குது. எல்லா செய்தி எப்படி இருக்குனாக்கா ரசூல்லா வந்து ருக்குக்கு முன்னாடி கையை ஒசத்துவாங்க, ருக்குக்கு பின்னாடியும் கையை ஒசத்துவாங்கன்னு இருக்கும்போது ஒரு செய்தி எப்படி இருக்குனாக்கா நபிகள் நாயகம் ருக்குவுக்கு முன்போ பின்போ கைகளை ஒருபோதும் உயர்த்தியது இல்லைன்னு ஒரு செய்தி வருது. ஆனால் அந்த செய்தி பலகீனமான செய்தி இல்லை, சரியான செய்தி, சரியான சனது, ஆதாரபூர்வமான செய்தி தான் அது. ஆனால் ஹதீஸ் கலையில் என்ன சொல்கிறாங்கக்கா இல்லை பெரும்பான்மை அறிவிப்புக்கு மாற்றமாக இருக்கனால இது ஒரு அறிவிப்பு இப்படி இருக்குது, அப்போது இது வந்து தவறு நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கனால இந்த அறிவிப்பு நகர்த்தணும்னு சொல்லிட்டு இந்த கையை ஒசத்தக்கூடாதுங்கிற ஹதீஸ் தவறு, அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ரசூல்லா கையை ஒசத்துவாங்க ருக்குக்கு முன்னாடியும் அதுதான் சரின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. அப்போ எதுக்கு சொல்ல வரனாக்கா இந்த ஷாதுங்கிற விதியை வச்சு சரியான தொடரே தப்புன்னு சொல்கிறோமா இல்லையா, ஒரு தர்க்கத்தை வச்சு பேசுகிறோமா இல்லையா? அப்போது ஒரு மனுஷன் 10 மனுஷன் நல்லவனாக இருக்கான், 8 நல்லவர்களுக்கு எதிராக 2 பேர் நல்லவர்கள் வந்து எதிராக சொல்லும்போது அந்த கருத்து தப்பு, அந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறோமே, அங்கே வந்து நல்ல மக்கள் மெஜாரிட்டி நல்ல மக்களோட கண்ணியத்தை பார்க்குறோமே, தவறு அந்த மெஜாரிட்டியும் தவறே செய்யாதவங்களா, தவறே நடக்காது, அவங்கள்ட்ட நடக்கும், இருந்தாலும் மனித அறிவுக்கு உட்பட்டு லாஜிக்கு உட்பட்டு பெரும்பான்மை நல்லவர்களுக்கு எதிராக சிறுபான்மை நல்லவர்கள் வந்து மாற்றமாக சொன்னால் அது பெரும்பான்மை நல்லவர்கள் வந்து அவங்க அதான் சரியாக இருக்குங்கிற அடிப்படையில் அதை ஏற்றுக்கிட்டு இதை அவுட் பண்ணுறோமே,
அப்போ தவறுகளுக்கு அப்பாற்பட்டு தவறுகளே செய்யாத தவறுகளுக்கு அப்பாற்பட்ட இறைவன் ஒரு வார்த்தை சொல்லும்போது அதுக்கு நேர் எதிராக முரணாக ஒரு மனிதர்கள் நல்ல மனிதர்கள் சொல்லும்போது அப்போ அல்லாஹ்வுடைய கண்ணியம் பெருசு இல்லையா? அப்போ ஷாது ஹதீஸில் வந்து மனிதர்களுடைய கண்ணியத்துக்காக நான் அதிகமான நல்லவர்கள் சொல்லிட்டாங்க, குறைவான நல்லவர்கள் சொன்னாலும் ஒதுக்கணுங்கிறீங்களே. அங்கே அல்லாஹ் தவறுக்கு அப்பாற்பட்டவன். அப்போ மனிதனுடைய கண்ணியம் பெருசாக தெரியுது, ஆனால் அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு நேர் எதிராக சொல்லும்போது அதை நிராகரிக்கும் சொல்லும்போது அப்போ அல்லாஹ்வோட கண்ணியம் பெருசாக தெரியலையா? அப்போ எதுக்கு சொல்ல வரேனாக்கா, ஒரு விஷயத்தை சொல்கிறதா இருந்தால் ஒரு காரண காயத்தோட கரெக்டாக சொல்லுங்கள். இன்னும் சொல்ல போனால் நம்மளை பார்த்து விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, ஏற்கனவே சொன்னோம்ல, அந்த உசைமின் ஹதீஸ், உசைமின் ஒரு அறிஞர் இருக்கார், சலஃபுகள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காரு, சமகால அறிஞர். அவர் வந்து இந்த குரூப்பை சேர்ந்தவர் தான், சலஃபு தான். அவர் என்ன செய்கிறானாக்கா, அந்த தஜ்ஜால் சம்மந்தமாக ஒரு ஹதீஸ் வருதுங்க. தஜ்ஜால் என்னன்னாக்கா, தஜ்ஜால்னு ஒருத்தர் வருவான், அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. அவன் உலக அழிவுடைய 10 அடையாளத்தில் ஒரு முக்கியமான அடையாளம், பெரிய அடையாளத்தில் ஒரு அடையாளம், அதில் மறுக்கலாம் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வருது, தஜ்ஜாலை சந்தித்த செய்தி ஒன்று வரும். நாமளே கடந்த காலத்தில் சொல்லியிருக்கிறோம். எப்படின்னா தமிமுத்தாரிங்கிற சஹாபி, அவர் என்ன சொன்னாக்கா, ஒரு கடல் பயணம் போகிறாரு. அவர் நண்பர்களோடு சேர்ந்து போகும்போது பெரிய புயல் காற்று அடித்து ஒரு திசை மாதிரி ஒரு தீவுக்குள்ளே போகிறாங்க, அங்கே தஜ்ஜாலை சந்திச்சாங்க அப்படிலாம் ஒரு செய்தி, அது பெரிய செய்தி வைங்களேன். அது சொல்லும்போது நம்மளும் செய்தி சரின்னு சொல்லியிருக்கிறோம், எல்லாம் சொன்ன செய்தி தான். ஆனால் இப்போ வந்து அந்த செய்தியில் வந்து சில தவறு இருக்குன்னு சொல்லி நம்ம நிராகரிக்கிறோம். அந்த ஒரு செய்தியை மட்டும் தான், தஜ்ஜாலை நிராகரிக்கலை, அந்த ஒரு செய்தியை மட்டும் நாம மட்டும் நிராகரிக்கல. இந்த உசைமின்கிற அறிஞர் சொல்கிறாரு, இந்த செய்தியில் வந்து கருத்து குழப்பம் இருக்குங்கிறாரு, சில காரணத்தை பட்டியல் போடுறாரு. சொல்லும்போது சொல்கிறாரு, அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்ட்டாக்கா, நிறைய இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்கிறோம், இதை சொல்லி மறுக்கிறாரு. அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடாது, சரியான செய்தி, சனது கரெக்டு. இவங்க சலஃப் அறிஞர், அவர் இப்போ சமகால அறிஞர், அவர் சொல்கிறார் இப்போ அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னு சொன்னாக்கா, நபிகள் நாயகம் சொல்கிறாங்க ஒரு ஹதீஸ் இருக்குது, அந்த ஹதீஸ்க்கு நேர் எதிராக இருக்குது. அந்த ஹதீஸ் என்ன அப்படின்ட்டாக்கா, ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்கிறாங்க, ஒரு சபையில் உட்காரும்போது, இன்றைய தினம் இந்த பூமியில் வந்து வாழக்கூடிய எவரும், ரசூலுல்லாஹ் காலத்தில் அந்த அந்த நாளில் உயிரோடு இருந்தாங்க, இந்த மக்கள் இருந்தாங்கல்ல, இந்த பூமியில் வாழக்கூடிய எவரும் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்க மாட்டார்கள். அதிகபட்சமாக 100 வருஷம் இருப்பாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ, சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள்லேருந்து மிடில் கிளாஸ், நடுத்தர வயது யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது, இன்றைய தினம் யாரெல்லாம் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்காங்களோ அடுத்த அவங்களோட அதிகபட்ச ஆயுட்காலம் 100 வருஷம் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒருத்தரும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள், எல்லாம் மௌத்தா போயிடுவாங்க. அங்கே சந்ததிகள் இருக்கும். அந்த நாளில் இருந்தவங்க அதிகபட்ச ஆயுள் வரும்போது அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இந்த நாள்லேருந்து 100 வருஷத்துக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாம் மௌத்தா போயிடுவாங்க. வரும்போது தஜ்ஜால் எப்படி ஏற்கனவே பிறந்து வாழ்ந்து மறுமை வரைக்கும் இருப்பான்? இந்த ஹதீஸ் பிரகாரம் செத்து போயிடுவான் தானே. 100 வருஷத்துக்கு பிறகு யாரும் வாழ முடியாதுல்ல. தஜ்ஜால் மட்டும் இப்படி வந்து 1400 வருஷம் வாழ்ந்துட்டு வருவான், இந்த ஹதீஸ்க்கு எதிராக இருக்குன்னு சொல்லி அதில் இன்னும் சில கோளாறுகள் இருக்குது, தனி விஷயம். இதை சொல்லி என்ன செய்கிறாருனாக்கா, இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறாரு. அப்போது அவர் சலஃபு தானே, அப்போ நீங்களும் சலஃபிகள் தானே, அப்போ அவரை எதிர்ப்பீங்களா? அது என்ன பதில் தந்திருக்கீங்க? அவர் சொன்ன கருத்து தப்புன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து வாய்க்கிலேயே இப்படி பேசுகிறீங்களே, அப்போ அவங்களுக்கு என்ன பதில் நீங்கள் வச்சுருக்கீங்க? அப்போ என்ன சொல்ல வரேனாக்கா, இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு தாங்க. இந்த சகுனமாக இருக்கட்டும், இந்த வெவ்வேறு செய்திகளாக சூனியமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சில பதில் போட்டிருக்காரு. எல்லாம் பார்த்தீங்க அப்படின்ட்டாக்கா அவருக்கே நிறைய முரண்படுறாரு, கருத்து குழப்பத்தில் இருக்காரு. அவரே வந்து எப்போ ரசூலுல்லாஹ் சொல்லலை, அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கிற மாதிரி பல வகையில் சொல்கிறாரு வைங்கள. அப்போ என்ன சொல்ல வரேனாக்கா, இவர் சகுனம் சம்பந்தமாக சொல்லக்கூடிய விஷயம் நம்ம சொல்கிறதான் சொல்கிறாரு, ரசூலுடைய சொல்லு இல்லைன்னாருல, நாமளே தான் சொல்கிறோம். நம்ம சொல்கிறத சொல்லிட்டு முரண்பாடு இல்லைங்கிறாரு. நாம் என்ன சொல்கிறோம், நம்ம இதுதான் சொல்கிறோம், ரசூல் சொல்லலை, அதனால இது ஹதீஸ் கிடையாது, இது முரண்பாடு உள்ளது, இது ஹதீஸே கிடையாதுங்கிறோம். அப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம், அந்த ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி பதில் தரோம், ஒரு விடையை அளிச்சிடறோம். இவங்க ஒரு ஸ்டாண்டு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லலைங்கிறாங்க, ஆனால் சரிங்கிறாங்க. அது எப்படி சரியாகும்? அப்போ இதுதான் அதுக்கான பதிலுங்கிறது பதிய வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, ஒரு ஒரு அன்பான அழைப்பாக தரோம். நீங்கள் சொல்கிறீங்களா நம்ம வந்து ஹதீஸ் மறுப்பாளர்ன்ட்டு, நீங்கள் வந்து எப்படின்னாக்கா நம்ம ஹதீஸ் மறுப்பாளர் சொல்லிட்டு இத்தனை குரான் ஆயத்துக்கு எதிராக நீங்கள் நிற்கிறீங்க. குரானுக்கு எதிராக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், குரானுக்கு எதிராக இருந்தாலும் இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிராக இருந்தாலும் நாங்கள் ஹதீஸ் தான் முக்கியம், ஹதீஸ் சரியாக தான் ஏற்றுக்குவோம் சொல்லிட்டு நீங்கள் நிற்கிறீங்களா, நீங்கள் தான் உண்மையில் வந்து குரான் மறுப்பாளர்கள். நம்மளை பார்த்து ஹதீஸ் மறுப்புங்கிறீங்க, நீங்கள் குரான் மறுப்பாளர்கள். நாம் என்ன சொல்கிறோம்னாக்கா, இறுதியாக சொல்கிறதுனாக்கா, நம்ம நீங்கள் பதில் தரீங்க, அதெல்லாம் தரதாக இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சகோதரர் பிஜேவும் சொல்லியிருக்கிறாரு, ஒரு அன்பான அழைப்பு மாதிரி சொல்லி எப்படின்னாக்கா, ஒரு விவாதத்தை ஏற்பாடு பண்ணுங்க சம்மந்தமாக. அது விவாதம் கூட வேணாமா, ஒரு நமக்குள்ளே கலந்துரையாடல் மாதிரி என்ன வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கலந்துரையாடல் பண்ணுவோம். அதில் வந்து இந்த ஹதீஸ் கலை விதி இருக்கா இல்லையா, குரானுக்கு முரண்படக்கூடிய செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறது வந்து இஸ்லாமிய அடிப்படையில் சரத்தில் இருக்கா இல்லையா, ஹதீஸ் கலையில் இருக்கா இல்லையாங்கிறது வந்து ஒரு கலந்துரையாடல் பண்ணுவோங்கிற அளவுக்குலாம் ஏற்கனவே வீடியோ போட்டு அது பல மாதம் ஆச்சு, இன்னி வரைக்கும் பதில் தரல. அதனால் வந்து என்ன சொல்ல வரேனாக்கா, உங்கள் கருத்து தவறான கருத்து ஒன்று,
ரெண்டாவது நீ இதை பற்றி அறிஞ்சிக்கிற ஆர்வம் இருந்துச்சுனாக்கா, இல்லை மார்க்கத்தை சரியாக சொல்லணுங்கிற அந்த 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 பயம் இருக்கும் என்று சொன்னால், அக்கறை இருக்கும் என்று சொன்னால், அது மாதிரி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்போ தெரிஞ்சிடும் ஹதீஸ் கலை விதியில் இருக்கா இல்லையாங்கிறது வந்து தெரிஞ்சிடும். எனவே இதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. அல்லது நீங்க சொல்லக்கூடிய கருத்தை மறு ஆய்வு பண்ணி நமக்கு நம்ம முரண்படுறோம்ங்கிற சொல்லி நீங்க மற்றவங்க வந்து எதிரியோட கருத்தை கேளுங்க. எதிரி என்ன சொல்றாண்டு, என்ன சொல்றதுன்னு தெரியாமலேயே நம்ம பதில் தரது முறை கிடையாது. நம்ம சொல்றது என்னன்னாக்கா ரசூலுல்லாஹ் சொன்னதே கிடையாது, ரசூலுல்லாஹ் சொல்லலங்கிறோம். இதான் திரும்ப திரும்ப சொல்றோம். அதான் அதுக்கான பதிலுங்க சொல்லி கொண்டு முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.